பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்று பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பொய்யான தகவலை சொல்வது, நபி சொன்னதாக அல்லது நபி செஞ்சதாக அல்லது ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கிறது, அது நபி பார்த்தார்கள், கவனித்தார்கள், அதை தடுக்கவில்லை என்பதாக ஒருவேளை பொய்யான தகவலை யாராவது பரப்புவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நரகம் என்பதாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பல ஹதீஸ் உடைய கிதாபுகளில் தெளிவாக வந்திருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம் ஷரீஃப்ல ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் என்னுடைய விஷயத்தில் பொய்யான தகவலை, அதாவது லா தக்திபு அலைய ஃபஇன்னஹு மன் யக்திபு அலைய எலிஜின் நார் என்ற வாசகத்துடன், அதாவது யார் என் மீது பொய்யான தகவலை பரப்புவார்களோ அவர்கள் நரகத்திற்குள்ள போவாங்க என்பதாக நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மன் தஅம்மத அலைய கதிபன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். எவன் ஒருவன் வேண்டுமென்றே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பொய்யான விஷயத்தை சொல்லிவிட்டு நபி சொன்னதாக அல்லது நபி செஞ்சதாக சொல்வாரோ, ஃபல்யதபவ்வ, அவருடைய இருப்பிடத்தை அவர் தேடிக்கொள்ளட்டும், மினன் நார், நரகமாக. இதுவும் முஸ்லிம்ல இருக்குது. மூணாவது ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், மன் கதப, எவர் ஒருவர் அலைய முஅதமிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார் என்ற வாசகம் நமக்கு கிடைக்கிறது. இதற்கும் இதுதான் அர்த்தமாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது நபி செய்யாததை, நபி சொல்லாததை நபி சொன்னதாக, நபி செஞ்சதாக சொல்வது மார்க்கத்தில் மிகவும் தவறான குனாஹே கபீரா என்று சொல்லப்படுகின்ற பெரும் பாவத்துக்கு சமமாகும். அவருடைய இருப்பிடம் நரகமாகும். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்தவாத்திர் என்று சொல்வார்கள். நிறைய பேர் இதை ஹதீஸ் ரிவாயத்து செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, அஷ்ரே முபஷ்ஷரா, 10 சொர்க்கத்திற்கு சுப செய்தி சொல்லப்பட்ட, உலகத்திலேயே சொல்லப்பட்ட சஹாபாக்களும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய பெரும் கூட்டம் ரிவாயத்து செய்திருக்கிறது. குறிப்பாக 87 சஹாபாக்கள் ரிவாயத்து செய்வதாக ஒரு ரிவாயத்தில் இருக்குது. எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் எது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அது மட்டும் சொல்லக்கூடிய, எதை செய்தார்களோ அதை மட்டும் பரப்பக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. குறிப்பாக உலமா பெருந்தகைகள் இதற்கு தான் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். என்னவென்றால், நபி அவர்கள் சொல்ல இந்த மாதிரி பல ராவிகள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன், இருந்தாலும் ஒருவேளை என்னுடைய வாசகம், என்னுடைய கலிமாக்கள், என்னுடைய வார்த்தைகள் முன்னே பின்னே இருக்குமே ஆனால் அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லது எதை நபி சொன்னாங்களோ அதுதான் என்பதாக அவர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நபியுடைய விஷயங்களில் பேணுதலாக பரப்பக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.